தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் அந்த தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 45 முதல் 46 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. புனித அக்வின் தோமையார் தனது நூலிலே கூறுவதைப் போல, பலவீனமான புலன்கள் தோற்கும் இடத்தில் விசுவாசம் அனைத்து குறைகளையும் ஈடு செய்கிறது. நாம் விசுவாசத்துடன் நற்கருணை அணுகும்போது இயேசுவை காண்கிறோம். அவர் வழியாக தந்தையாம் கடவுளை காண்கிறோம். நற்கருணைக்கு அப்பால் நாம் அருளால் தொடப்படும் போது, தர்மச் செயல் செய்யும்போது, அருள் சாதனங்களை நம்பிக்கையோடு பெறும்போது, அல்லது ஜபத்துடன் அவருடைய வார்த்தையை வாசிக்கும்போது, ஒவ்வொரு முறையும் இறைவனின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். இந்த தருணங்களின் வழியாக இறைவன் தம்மை மறைவான வடிவில் வெளிப்படுத்தி விசுவாச கண்களால் அவரை அனுபவிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மேலும் இயேசு, என்னை விசுவசிக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் என்கிறார். இந்த ஒளி நம் வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தையும் செயலையும் நமக்கு உறுதிப்படுத்தும் ஒரு உள்ளார்ந்த பிரகாசத்தின் மூலம் நம் ஆன்மாவில் உணரப்படுகிறது. விசுவாசம் அவருடைய செயல்களை காணவும் அவர் அருகில் இருக்கிறார் என்பதை உறுதியாக அறியவும் நமக்கு உதவுகிறது. நம்பிக்கைக்கு எதிரானதான சந்தேகம் நம் வாழ்வில் இருளை கொண்டு வருகிறது. சந்தேகம் என்பது மனிதர்களிடையே ஒரு பொதுவான போராட்டமாக இருந்தாலும் அதை கடந்து செல்லுமாறு இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார். கடவுளால் அருளப்படும் உண்மையான நம்பிக்கை நமது புலன்களால் நாம் உணரும் எதையும் விட ஆழமான உறுதியை அளிக்கிறது என்பதை உணர்ந்து நமது விசுவாச கண்கள் திறக்கப்படவும் ஆன்மீக ஆழங்களில் ஆண்டவரை கண்டுகொள்ளவும் இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. ஜீவ நதியாகிய எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய உம்மிடமிருந்து எங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரட்டும், நான் அவர்களது தாகத்தை தீர்க்க தண்ணீர் வழங்கி அவர்களையும் பிறர் தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. ஜீவ தண்ணீராகிய உமது தூய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நாங்களும் அவரில் ஒருவராக அவரால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாக மாறி பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் சக்தி கொடுக்கும் ஆற்றலாக மாறுகிறோம். அதனோடு கற்களும் முற்களும் புற்களும் பாறைகளும் பாய்ந்தோடும் ஆற்றின் போக்கை நிறுத்த முடியாது. அதேபோல நீர் எங்களுக்குள் வருகிற போது இந்த ஆறு எனக்குள் இருக்கிற கற்களையும் முற்களையும் தனக்குள்ளதாக ஈர்த்து கொண்டு எங்களது இலக்கை நோக்கி நாங்கள் ஓடவும் அதனை சென்றடையவும், எங்களுக்குள் இருக்கின்ற முற்களை சுட்டரிக்கவும், கடவுளால் அனுப்பப்பட்ட மனிதர்களை வெறுக்காமல் அவர்களை அன்பு செய்து வாழவும் எங்களுக்கு இன்று அருள் தாரும். ஆறு பாய்கிற இடமெல்லாம் வளமையும் தாகம் தீர்க்கும் தண்ணீருமாக மாறுவதைப் போல நாங்கள் இருக்கும் எங்களுடைய இல்லத்திலும் பணி செய்கின்ற பகுதிகளிலும் நாங்கள் பயணிக்கின்ற ஒவ்வொரு சமூகத்திலும் பிறர் காயங்களை ஆற்றுகின்ற, பிறர் நோய்களுக்கு மருந்தாக அமைகின்ற வார்த்தைகளையும் உடனிருப்பையும் நாங்கள் இன்று செய்யும்படியாக எங்களுக்கு அருள் தாரும். காயப்பட்ட உலகத்திற்கு கட்டுப்போடும் ஆற்றலாக
எங்களை மாற்றும். எங்கள் வாழ்விலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இடத்தில் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுத்தருளும் ஆண்டவரே. அமைதியும் சமாதானமும் ஒவ்வொரு இல்லங்களும் அனுபவிக்கட்டும். கடன் தொல்லைகளாலும் வாழ்வின் சிக்கல்களாலும் மனம் வதும்பி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருகில் இன்று நீர் நின்று அவர்களுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.